Welcome to Power TNPC Academy. 10th நியூ புக்கில் வந்து கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ் அரசாங்கம் வரிகளும். ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் எதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அரசாங்கத்தோட வளர்ச்சிக்கான கொள்கைகள் என்ன, அவங்களோட அதே மாதிரி அவங்களோட வரிகளோட டைப்ஸ், ஓகேவா. ஸோ டேக்ஸ் அதோட டைப்ஸு, ஸோ எப்படியெல்லாம் வந்து வரி போடுறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கருப்பு மணி, பிளாக் மணி, கருப்பு பணம், அதே மாதிரி அந்த வரி ஏய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏய்ப்பு, அதாவது டேக்ஸ் எவாக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டேக்ஸ்னால் என்ன, பேமெண்ட்னா என்ன, கட்டணத்துக்கும் வரிக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஸோ இதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, டாக்ஸஸோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பற்றி தான் வந்து இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்து உதவுவதே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் தான், ஓகேவா. ஸோ டேக்ஸ் லிவிட் பை கவர்மெண்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் எக்கனாமி, அதாவது ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக அந்த முன்னேற்றத்தையே வந்து அடையிறதுக்கு வந்து உதவுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ், ஓகேவா, வரி தான். ஸோ அது வந்து கவர்மெண்ட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்ட்டு 2 வகை உள்ளது. ஸோ இது கொஷின் கேட்கலாம், கவர்மெண்ட்டில் வந்து டேக்ஸோட டைப்ஸ் என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் 2 விதமான டேக்ஸுமே இருக்குது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, ஸோ நேர்முக வரினா என்ன, அதாவது ஒரு தனி நபரோட வருமானத்தில் இருக்கிறது வந்து நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறைமுக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து சொல்லுவாங்க, அதன் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் வந்து மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக தான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து நிதி திரட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸாக இருக்குது, ஓகேவா. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட். டைரக்ட் டேக்ஸுங்கிறது தனி நபரோட வருமானத்திலேருந்து பிடிக்கப்படக்கூடியது. இன்டைரக்ட் அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதுலேருந்து. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு நிதி ஆதாரங்களாக இருக்குது. இதுலேருந்து தான் வந்து அவங்க நிதியை திரட்ட முடியுது. ஸோ அவங்களும் அதாவது நிறைய வளர்ச்சிக்கான கொள்கைகள் வந்து அரசாங்கத்தோட பங்குகளும் நிறையவே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து அது 3 டைப்ஸ் தான் நம்ம இந்தியாவில் இருக்குது, சென்ட்ரல், ஸ்டேட்டு, லோக்கல், அதாவது மத்தியம், மாநிலம், உள்ளூர். ஸோ இது 3ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க, ஓகே. அவங்கள வளர்ச்சிக்கான கொள்கைகள் வந்து அரசாங்கத்தோட பங்கு வந்து 3 லெவல்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுவுமே அவங்கவுங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க வளர்ச்சிக்கான கொள்கையை பற்றி ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்களே வந்து படித்து பார்த்தா தெரியும். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இல்லை, ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு படிச்சுக்கலாம். டிஃபென்ஸ், பாதுகாப்பு, அதே மாதிரி அயல்நாட்டு கொள்கை, ஸோ ஃபாரின் பாலிசி, அதுக்கப்புறம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது, ஸோ லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு. ஸோ இதுக்கெலாம் வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டும் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அவங்கவுங்க அவங்களோட ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, சென்ட்ரல், ஸ்டேட் லெவல், ஸோ லோக்கல் லெவலில். ஸோ அதே மாதிரி பொது நிர்வாகம் அவங்களோட பொறுப்பு, அதே மாதிரி வருமானத்தை வந்து பகிர்ந்து கொடுப்பதும், அதே மாதிரி பாவர்ட்டி அலிவேஷனா வறுமை ஒழிப்பு, இதுக்கான இது எல்லாமே வந்து இவங்க 3 விதமான லெவல்ஸில் வச்சு அரசாங்கம் வந்து அதை வந்து நிர்வகித்து கொண்டு வர்றது, ஓகேவா. பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறது, ரெகுலேட் பண்ணி என்னென்னலாம் ஃப்ளக்சுவேட் ஆகுது அதெல்லாம் சரிப்படுத்தி பண்ணுறது எல்லாமே இவங்களோட வேலைகள் தான். ஸோ அதே மாதிரி மத்தியத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஏஜென்சி இருக்குது. SCBI அப்படின்னு பார்த்தீங்க, ஸோ ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. SCBI அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. CCI அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஓகேவா. ஓகேவா, இந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் வந்து மேட்சிங்கில் கூட கேட்பாங்களாம்.
ஸோ நான் வந்து ஹைலைட் பண்ணாமல் விட்டுருப்பேன். SEBI போட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. CCI அப்படின்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து யூனியன் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தான் மெயின் கான்செப்ட் ஆஃப் த லெசனே இப்போ போகிறோம். ஸோ டேக்ஸ். ஸோ வரினா என்ன, வரி விதிப்புனா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டேக்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து எதுலேருந்து வந்ததுன்னா டாக்ஸேஷன் அப்படின்னா வந்து பொருள் மதிப்பீடு. இட்ஸ் மீன்ஸ் எஸ்டிமேட். ஓகேவா, டேக்ஸ் அப்படிங்கிற சொல் வந்து எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டாங்கன்னா டாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து தான் வந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு. இது வந்து வரி விதிப்பை தான் அப்படி சொல்கிறாங்க, பொருள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி. ஸோ அந்த வரியின் மூலமாக அந்த பொருளை வந்து மதிப்பீடு செய்யக்கூடியது தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஸர் செலிக்மேன். ஸோ இவர் வந்து அந்த வரியை பற்றி தன்னோட கருத்துக்களை வந்து குறிப்பிட்டிருப்பார். ஸோ அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all without reference to special benefits conferred. அதாவது ஒரு வரி என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடிமகன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டக்கூடிய கட்டாயமான செலுத்தக்கூடிய இது தான் வந்து வரி. அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அவங்க கட்டாயமாக வரி செலுத்தணும், அதுதான் வந்து ஒரு குடிமகனுடைய தலையாய கடமை அப்படிங்கிறதான் வந்து அவரோட கருத்துப்படி இதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சம்டைம்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு கோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிக்மேன் ப்ரொஃபஸர். ஸோ செலிக்மேன் ப்ரொஃபஸர் தான் சொல்லியிருக்காரு, வரி என்பது ஒரு குடிமகன் வந்து கட்டாயமாக செலுத்தக்கூடியது ஒன்று. ஸோ கவர்மெண்ட் வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த பேராசிரியரை வந்து நோட் பண்ணிக்கோங்க, அந்த கோட்ஸை நோட் பண்ணி இது யார் சொன்னாங்க நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஷின் தான். ஸோ இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்ஸேஷன் ஆஃப் இந்தியா ஹஸ் ரூட்ஸ் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் மனுஸ்மிருதி அண்ட் அர்த்தசாஸ்திரா. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து வரி விதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் வந்திருக்குன்னா இது எந்த காலத்துலேருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மனுஸ்மிருதி அர்த்தசாஸ்திரா. ஸோ அவர்களுடைய காலத்தில் இருந்தே வந்து இந்த மாதிரி வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற வரிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏஷியன் டேக்ஸ் சிஸ்டமாக தான் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் இந்தியன் சிஸ்டத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏஷியனில் இருந்த டேக்ஸ் சிஸ்டம் தான் வந்து ஸோ நவ் வி ஆர் யூஸிங். ஓகேவா, ஸோ டாக்ஸேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது யாருடைய காலத்தில் இருந்து இந்த நம்ம இந்தியாவில் வரி விதிப்பு அப்படிங்கிறது யாருடைய காலத்தில் இருந்தது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அர்த்தசாஸ்திரா மனுஸ்மிருதி. ஓகேவா, மனுஸ்மிருதி அர்த்தசாஸ்திரா இவர்களோட காலத்தில் இருந்து தான் வந்து நம்ம வரி விதிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வரி முறை அப்படிங்கிறது யாருடைய இதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டேக்ஸ் சிஸ்டம் பண்டைய கால வரி முறையை தான் வந்து பின்பற்றி இருக்குது அப்படிங்க. ஸோ அது பாக்ஸில் கொடுத்துருக்கான டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து வரி அமைப்புகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ வரி அமைப்பு அப்படிங்கிறது வந்து 4 டைப்ஸாக பிரிச்சுருப்பாங்க. canon of equity, canon of certainty, canon of economy and convenience, canon of productivity and elasticity. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது. ஆடம் ஸ்மித்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பொருளாதார வல்லுநர்களும் வந்து இந்த மாதிரி டாக்ஸேஷனுக்கான பாலிசிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் காமனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த 4 பாயிண்ட்ஸ். இதில் என்னென்று ஜஸ்ட் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேனான் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ அப்படின்னா என்னென்னா
விதி. ஸோ அதாவது வரினா என்னென்னா ஒரு கட்டாயமாக செலுத்தக்கூடியது ஒன்று. ஓகேவா? ஸோ இதில் வந்து சமத்துவம் கண்டிப்பாக இருக்கணும். டேக்ஸ் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கட்டாயமாக எல்லாருமே செலுத்தக்கூடியது ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன சமத்துவம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய எக்கனாமிக்ஸ்ட்டுமே வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இதோட பேசிக் பிரின்சிபால் படி ஸோ பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து புவர் பீப்புளோட ரிச் பீப்புள் தான் வந்து அதிகமாக வந்து பே பண்ணணும் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கான எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏழை மக்களை விட நல்ல வருமானம் வரக்கூடிய பணக்காரர்களுக்கு வந்து அதிக வரி செலுத்தக்கூடிய எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் இது வந்து சமத்துவம் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்குது. ஸோ டேக்ஸ் பே பண்ணுறது வந்து ரிச் தான் வந்து அதிகமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும் புவர் பீப்புளோட. ஏன்னா அவங்களுக்கு எபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து சமத்துவம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்கனாமிக் டிஃப்ரென்ஸ், அதாவது ரிச் அண்ட் புவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சமத்துவமாக எல்லாருமே பே பண்ணும். பட் ரிச் பீப்புள் வந்து புவர் பீப்புளோட அதிகமாக பே பண்ணும் அப்படிங்கிற ஒரு சமத்துவத்தை கொண்டு வருது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேனான் ஆஃப் சர்டனிட்டி. சர்டனிட்டினா வந்து உறுதி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துடணும். அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கான வரி எவ்வளோ வந்து கட்டணும் அப்படிங்கிறத வந்து பிஃபோரே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிடணும். ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணால் ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செலுத்தக்கூடிய அந்த வரித்தொகையை வந்து அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணும். அதாவது சேலரி பேமெண்ட் மாதிரி. ஸோ அவங்கள முன்கூட்டியே வந்து இவங்களுக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா ஸோ அதற்கான வரியை வந்து செலுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கனம் மற்றும் வசதி விதி அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஸோ கேனான் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன சிக்கனம் மற்றும் வசதி விதி சொல்ல, இது வந்து ரொம்ப சிம்பிள் ஒன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் பேயர் காஸ்ட் ப்ளஸ் டேக்ஸ் கலெக்டர் காஸ்ட். ஸோ அதாவது வரி செலுத்துறதுக்கான செலவும் அதே மாதிரி அதை வசூலிப்பதற்கான செலவுமே சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் படி பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து வரி செலுத்தக்கூடிய பணம் இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் தான் வந்து அந்த டேக்ஸ் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், வசதிக்கு ஏற்றவாறு வரி செலுத்துவதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கேனான் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா வரியை வசூலிக்கக்கூடிய செலவை வந்து அதிகமாக குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேனான் ஆஃப் எக்கனாமிக் கன்வீனியன்ஸ்னால் ஸோ அவங்க எப்போ வந்து செலுத்துகிறாங்களோ அந்த செலவும் அதே மாதிரி அவங்க வசூலிப்பதற்கான செலவையும் வந்து குறைக்கிறது தான் இது. ஸோ அவங்க கையில் எப்போ வந்து இந்த டேக்ஸ் கட்டக்கூடிய கட்டணம் இருக்குதோ ஸோ அப்போ அவங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? கன்வீனியன்ஸ் டேக்ஸ், வசதிக்கான வரி அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து கேனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. ஸோ உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி.
ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து போதுமான வரியை வந்து அரசாங்கத்துக்கு வந்து போதுமான வரி வருவாயை வந்து பெறக்கூடிய இதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அவங்க தான் வந்து அந்த டாக்ஸஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஃபியூ டாக்ஸஸ் வந்து அதிக வருவாய் வரக்கூடியதை விட அவங்க அதிக வரி வருவாய் வரக்கூடியதை விட சில வரிகளை மட்டும்தான் வந்து அவங்க தேர்வு செஞ்சு வச்சுக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா உற்பத்தி திறன் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்கம்லேருந்து தான் வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் மக்களுடைய வருமானம் வந்து எப்படி அதிகரிக்குதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டேக்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து அந்த சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம் மோராக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய டேக்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா எலாஸ்டிக், அதாவது நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று அப்படின்ட்டு. புரியுதா? உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் தான் சூஸ் பண்ணணும். ஸோ எந்த விதமான வரியை வந்து நம்ம அதிகமாக வாங்குறது குறைவாக வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ இதில் உற்பத்தி வரி அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதை தான் வந்து அவங்க இந்த மாதிரி சில டைப்ஸ் ஆஃப் டேக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இது பண்ணுறது தான் வந்து உற்பத்தி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்களோட வருமானத்துக்கு ஏற்ப தான் வரியும் விதிக்கணும். ஓகேவா? அவங்க வருமானம் அதிகமாக இருந்தால் வரியும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், பில்ட் பண்ணணும். ஸோ சிஸ்டமே வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எலாஸ்டிக், நெகிழ்ச்சி தன்மையுடையது அப்படின்ட்டு. ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ சமத்துவத்தன்மை, இன்னொன்று வந்து உறுதி, இன்னொன்று வந்து சிக்கனம் மற்றும் வசதிக்கு ஏற்றவாறு வரி விதிக்கிறது. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி தன்மை கொண்டது. ஃபிசிக்கல் கெப்பாசிட்டினா என்ன? அதாவது ஸோ அவங்களோட டேக்ஸ் அப்படி கவர்மெண்ட்டோட எபிலிட்டி, ஸோ அவங்களோட எபிலிட்டி அந்த டேக்ஸை வந்து அவங்க நினச்சா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வந்து ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு தேவைன்னா வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் வந்து எப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1860 சர் ஜேம்ஸ் வில்சன். ஸோ அவங்களால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் வந்து இந்த வருமான வரிங்கிறது அவங்களால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ஜேம்ஸ் வில்சன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1857 தான் வந்து பெரிய கலங்கம் நடந்ததில். ஸோ அந்த இழப்புகளெல்லாம் வந்து ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டால் போடப்பட்டது தான் வந்து இந்த வரி விதிப்பு போடப்பட்டது தான் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 தான் வந்து பெருங்கலகம் வந்து ஏற்பட்டது. ஸோ அந்த இழப்புகள்லாம் ஈடுகட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வரி விதிப்பு அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ எப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. டிஎன்பிசியில் கேட்கப்படக்கூடிய கொஷின் தான் இது. ஸோ 1860 யாரால் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் வில்சன் அவங்களால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதான் இந்த இன்கம் டேக்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டாக்ஸேஷன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெபிலிட்டி, ஸோ கரன்சி ஸ்டெபிலிட்டியில் எல்லாமே வந்து வெல்த்து, தொழிற்சாலைகள், இது எல்லாத்தையுமே வந்து பொதுத்துறை, சேவைத்துறை, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மக்களோட பயன்பாடுக்கான இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டெபிலிட்டியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு இதுதான் வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ருபீஸ் கம்ஸ் ஃப்ரம் ருபீஸ் கோஸ் டு அப்படின்னு 2 டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது
இது வந்து இன்டர்ம் பட்ஜெட் 2019லேருந்து 2020க்கான இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எதுலேருந்துலாம் வருமானம் வருது, எதுலேருந்துலாம் வந்து வருமானம் போகுது அப்படின்னு. ஸோ 1 ரூபி காயினில் கணக்கிட்டு போட்டிருப்பாங்க. அதில் பார்த்துக்கோங்க, கார்ப்பரேஷன் டேக்ஸ்க்கு 21 பைசே போகுது. ஸோ இன்கம் டேக்ஸ் 17 பைசே, கஸ்டம்ஸ் 4 பைசே, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி 7 பைசே, ஜிஎஸ்டி 21 பைசே, நான் டேக்ஸ் ரெவன்யூஸ் 8 பைசே, 3 பைசே அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க வருமானம் அந்த ஆண்டு போடப்பட்ட பட்ஜெட்டில் ஸோ எவ்வளோ வந்து வருமானம் வந்தது, எவ்வளோ வந்து செலவினங்கள், அரசாங்கத்தோட வருமானம் எவ்வளோ, அரசாங்கத்தோட செலவினங்கள் எவ்வளோ அப்படின்னு தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் டோட்டல் 1 ரூபிக்கு வந்து கணக்கிட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து டாக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நேர்முக வரி, மறைமுக வரி அதெல்லாம் நம்ம பார்த்தலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டேரெக்டாக பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நேர்முக வரி அப்படிங்கிறது ஒரு தனி நபர் மேலே செலுத்தப்படக்கூடியது, இல்லைன்னா ஒரு நிறுவனத்து மேலே விதிக்கப்படக்கூடிய வரி தான் வந்து நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வரியை வந்து மற்றவங்க மேலே வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. டைரக்டாக டேக்ஸோட பேர்டன் வந்து ஸோ மற்றவங்க வந்து அதை ஏற்க முடியாது. ஸோ அப்படின்னு யார் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில் தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஒன் விச் இஸ் டிமாண்டட் ஃப்ரம் த வெரி பர்சன் ஹூ இஸ் இன்டென்டட் ஆர் டிசைர் ஷுட் பே இட். அதாவது யார் மீது இந்த வரி விதிக்கப்படுதோ ஸோ அவங்க தான் வந்து அந்த வரியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் இதை சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில்சன் வந்து இதை வந்து அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோட்ஸ் சொன்னவங்க யாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஜேஎஸ் மில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் மேலே இந்த வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கிறதோ ஸோ அவங்க தான் வந்து அது கட்டாயமாக செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கார்ப்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னு வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி, ஸோ இது எல்லாமே வந்து நேர்முக வரியில் வருது. ஸோ டைரக்ட் டேக்ஸ் கொடுத்து கீழே இந்த இது கேட்பாங்க, இதில் இவற்றில் வருபவை எது வந்து நேர்முக வரி சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, கார்ப்பரேஷன் டேக்ஸ், ஓகேவா. ஸோ வருமான வரி, சொத்து வரி, நிறுவன வரி எல்லாமே வந்து நேர்முக வரியோடு சேர்ந்தது. ஓகே, நேர்முக வரினா என்னன்னு தெரியுதா? ஒரு தனி நபர் மேலே போடப்படுறது, இல்லைன்னா ஒரு நிறுவனங்கள் வந்து கட்டாயமாக செலுத்தக்கூடிய வரி தான் வந்து டைரக்ட் டேக்ஸில் வரும். ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு வருமான வரியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நேர்முக வரியில் தான் வரக்கூடிய ஒரு முக்கியமான வரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தனி நபர், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வாங்கக்கூடிய வருமானத்தில் அடிப்படையில் தான் விதிக்கப்படுது இந்த வரி அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து எப்படி இதோட எவ்வளோ லெவல் ஆஃப் இன்கம் வந்து ஒரு தனி நபர் வந்து வாங்குறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறது தான் டேக்ஸ் இதில். ஓகே, இன்கம் டேக்ஸ் தான் வந்து ரொம்ப வருமான வரி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அவங்க ஒரு தனிநபர் வாங்கக்கூடிய வருமானத்துக்கு ஏற்ப போடக்கூடிய வரி தான் வந்து வருமான வரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ், நிறுவன வரி. ஸோ நிறுவன வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து தனித்து நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு போடக்கூடிய வரி தான் வந்து நிறுவன வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் கூட, வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட இந்த வருமான விதி இதுவுமே வந்து விதிக்கப்படுது. ஸோ ஃபாரின் கம்பெனிஸ்க்கும் இந்த டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்டேயுமே வந்து இந்த நிறுவன வரி போடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ பங்குதாரர்கள்ட்ட வந்து இது படக்கூடியது தான் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு வந்து தனித்து செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கான போடப்படக்கூடிய வரி தான் வந்து இந்த கார்ப்பரேட் டேக்ஸ். ஸோ அயல்நாட்டு நிறுவனங்களுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஜஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இன்கம் வந்து 50 கோடிக்கு கம்மியாக இருந்தால் இந்தியன் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ வரி விதிப்பு. இந்திய நிறுவனங்களுக்கு வந்து 25%, அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு வந்து 40%. அதே 50 கோடிக்கு மேலே இருந்தானா எவ்வளோ வரி விதிப்பு? 30%. இந்திய கம்பெனிஸ்க்கு, ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து 40%. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சொத்து வரி. ஸோ இது வந்து எப்படி எதை பேஸ் பண்ணி இது வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொத்துலேருந்து பெறப்பட்ட அந்த இதில் வந்து அந்த சொத்து வச்சுருக்க உரிமையாளர்கள் மீது போடப்படக்கூடிய வரி தான் வந்து இந்த சொத்து வரி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா
அந்த சொத்தோட மதிப்பு அந்த ஒரு ஒரு அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய அந்த சொத்தோட மதிப்பை வச்சு அந்த மார்க்கெட் வேல்யூ அடிப்படையில் தான் வந்து இந்த டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தனிநபராகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நிறுவனங்களுக்கும் சேர்ந்தே வந்து இது விதிக்கப்படக்கூடியது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தனிநபருக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து நிறுவனங்களையும் சேர்த்து வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொத்து வரி அப்படிங்கிறது ஒரு அந்த சொத்தோட உரிமையாளர்கள் மீது போடப்படக்கூடிய வரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இயரும் மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி போடப்படக்கூடியது. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கம்பெனி பேஸ் பண்ணி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டயர்ஸாக, அதாவது யூனியன் கவர்மெண்ட்டு, ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இன்னொன்று லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டேக்ஸ் வந்து எப்படி ஈஸியாக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் வந்து இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க, ரெண்டுமே மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து. அதே மாதிரி இந்த சொத்துக்களுக்கான வரியெலாம் வந்து எந்த அரசாங்கம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டேக்ஸ் ரெவன்யூ வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மறைமுக வரி மூலமாகவும் அதிகமாக வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் கீழே வரது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுங்கவரி, சுங்கவரி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, ஜிஎஸ்டி, கஸ்டம் டியூட்டிலாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து வரிகள் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க? அரசாங்கம் 3 விதமான அரசாங்கம் இருக்குது: மத்தியம், மாநிலம், லோக்கல். ஸோ மத்தியமும் மாநிலமும் சேர்ந்து தான் வந்து ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறது மத்தியத்தோட வேலை. லோக்கல் கவர்மெண்ட் வந்து சொத்துக்களுக்கான வரியை மட்டுமே லோக்கல் கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஸோ இந்த இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது கஸ்டம் டியூட்டி, ஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து இந்த மறைமுக வரியாக தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் நேரடி வரிகளை விட மறைமுக வரி தான் வந்து அதிகமாக வந்து வருவாயை வந்து வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறைமுக வரி கீழே என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் வந்து இது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேலை எது வந்து மறைமுக வரிக்கு உட்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸோ முத்திரைத்தாள் வரி, அதான் ஸ்டாம்ப் டியூட்டி. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், பொழுதுபோக்கு வரி. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி, சுங்கத்தீர்வு மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு போட்டு எதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. மறைமுக வரிகள், அதாவது ஒருத்தவங்க மீது விதிக்கப்படக்கூடிய அந்த வரி சுமை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு மேலே ஷிஃப்ட் ஆச்சுன்னா அதுதான் மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மேலே தான் வரி இருக்கும், ஸோ அவங்க தான் கட்டணும். ஸோ அதை வந்து இன்னொருத்தவங்க வந்து ஏற்றுப்பாங்க, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்படி இருக்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு அந்த கேட்டகிரியில் வந்துடுது. ஸோ ஒருத்தவங்க கட்டக்கூடிய வரியை இன்னொருத்தவங்க அதை ஏற்றுக்கொண்டு கட்டுறது. ஸோ இது வந்து ஷிஃப்ட் ஆகுது டேக்ஸ். ஸோ அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான இதை தான் சொல்கிறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட்டு, எக்ஸைஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி டேக்ஸ், இதெல்லாம் தான் சொல்கிறாங்க மறைமுக வரியில் வருது. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸு, ஸோ இந்த மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடு, ஸோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கானது, திருமணத்துக்கான இதிலலாம் வந்து அந்த அஃபிஷியலாக ஸ்டாம்ப் இது பண்ணுறாங்களா, முத்திரைத்தாள் வரி. ஸோ இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் கீழே வரும். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பொழுதுபோக்குக்கான வரி, அரசாங்கங்களால் விதிக்கப்படக்கூடியதான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மூவிஸ் பார்க்குறது, ஸோ அதுக்கான டிக்கெட்டு, அதே மாதிரி இந்த பார்க்ஸ்லாம் போகிறாங்கள, ஸோ பொழுதுபோக்குக்கான எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க, நிறைய விளையாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு வரி கீழே வரும். ஸோ சுங்கத்தீர்வு, கலால் வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சேல்ஸ் டேக்ஸை விட உற்பத்தி பண்ண மேனுஃபேக்சருக்கான இதுதான் வந்து உற்பத்தி பொருள் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா அது மேலே விதிக்கப்படக்கூடியதான் வந்து இந்த வரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சுங்கத்தீர்வு வரி அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இது வந்து சேல் டேக்ஸ் மூலமாக வந்து இது பண்ணுறதுனால இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் தான் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து சேல்ஸ் டேக்ஸில், அதாவது விற்பனை வரியில் தான் வந்து அதிகமாக வச்சு விற்பாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அதை உற்பத்தி பண்ணதுக்கு வந்து நிறைய இது மேனுஃபேக்சரிங்க்கானவே நிறைய டேக்ஸ் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சேல்ஸ் டேக்ஸில் இதை போட்டுருவாங்க. அதுதான் வந்து சுங்க வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸ் கீழே வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரி. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் தான். ஸோ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிங்கிறது மறைமுக வரியில் ஒன்று தான், இன்டைரக்ட் டேக்ஸில் ஒன்று தான் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்போ வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 29, 2017. ஸோ எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா July 1, 2017. ஸோ இதோட ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ், அதாவது ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. ஸோ இதில் வந்து வேல்யூட் ஆடட் டேக்ஸ் ஆல்சோ இதோட சேர்த்துருக்காங்க. ஸோ 1 point டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன் வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது இது வந்து 1 point டேக்ஸ். இது வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் மாதிரி பல வரிகள் இல்லாமல் ஒரு முனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதை பற்றின ஒரு டேட்டாஸ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து எது கீழே வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா மறைமுக வரிகளுக்குள்ளே வரதான் வந்து ஜிஎஸ்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இது எப்போ நாடாளுமன்றத்தில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 29 மார்ச் 2017 தான் பாஸ் ஆச்சு. எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா July 1, 2017. இது வந்து டிஎன்பிசியில் டேரெக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. இதோட மோட்டோ இம்பார்ட்டன்ட், ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படிங்கிறது தான் வந்து இதோட மோட்டோ. ஸோ அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னால் என்னென்னா, ஸோ கன்சியூமர்ஸ் வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு அதுக்காக பே பண்ணக்கூடிய வரி தான். ஸோ எய்மே என்னென்னா, ஸோ இது வந்து மக்கள் வந்து எல்லா பொருள்கள் மற்றும் பண்டங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய அந்த மறைமுக வரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இது கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கான எல்லா இதையுமே வந்து இது வந்து ஜிஎஸ்டி வரி மூலம் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இதன் மூலமாக வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒரு முனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 1 point டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ் தான் வந்து மல்டி பாயிண்ட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1954 தான் ஃபஸ்ட்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை வந்து அமல்படுத்தின நாடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் கண்ட்ரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எந்த ஆண்டுங்கிறது முக்கியம். இதுவுமே வந்து டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 1954 ஃப்ரான்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அவங்க எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 to 1980 தான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1954 ஃப்ரான்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1970 to 1980 யூரோப்பியன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 3 டைப்ஸாக வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இந்த இது வந்து மாநிலத்துக்குள் இருக்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளோட வரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, பர்ச்சேஸ் டேக்ஸு, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு, அதாவது லாட்ரி டேக்ஸு, ஸ்டேஜ் சர்ச் டேக்ஸ், அதாவது வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம். ஸோ இது கீழே வர்றது தான் வந்து ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே வந்து மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மத்தியத்தோட கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி, ஸோ கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னா வந்து ஈடு செய் வரி, கூடுதல் ஆயத்தீர்வு, அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம், சர்சார்ஜ், ஸோ இடைநிலை கல்வி மேல்நிலை கல்விக்கான வரி, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கீழே வந்துடும். இன்டிகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடியது தான் வந்து. ஸோ இது வந்து
ஸோ இதுலேயே 4 டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டிஸ் இருக்குது. 5%, 12%, 18%, 28%. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து காய்கறியும் அந்த உணவு தானியங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த டேக்ஸ்லேருந்து எக்ஸப்ஷன். அத்தியாவசிய தேவை இதெல்லாம் வந்து இதுக்கானதெல்லாம் வந்து இந்த வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து வரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க ஜிஎஸ்டியை: ஸ்டேட்டு, சென்ட்ரலு, இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ அதை ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வரியும் பார்த்து வச்சுக்கோங்க, எது வந்து எந்த இது கீழே வருது அப்படின்னு. ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கீழே என்னென்ன வரி விதிப்புலாம் வருது, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கீழே என்னெல்லாம் வருது, இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கீழே என்ன வருது. ஸோ 5, 12, 18, 28%, 4 டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வரி வந்து எப்படியெல்லாம் விதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து 3 டைப்ஸாக கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ். ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்வீத வரி விதிப்பு முறை. அதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எது அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேக்ஸ் வந்து அதிகமாகும் போது அதோட ரேட்டுமே வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து எந்த பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கம் டேக்ஸ் அதுக்கு இன்கம்க்கு ஏற்ற மாதிரி அதோட வரியும் வந்து அதிகரிக்கிறது. ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ், அதாவது வளர்வீத வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கம் அதிகமான டேக்ஸும் இன்கம் டேக்ஸ் அதாவது அதுக்கான வரியும் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ 10,000னா 10%, 20,000னா 15%, 30,000 25%. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வருமானத்துக்கு ஏற்ப வரை அந்த வரியை வந்து செலுத்திட்டு வரணும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸஸ், விகித வரி விதிப்பு முறை இல்லைன்னா விகிதாச்சார வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே இருக்கக்கூடிய டேக்ஸ், பே பண்ணக்கூடிய டேக்ஸ். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கம் வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் வந்து இது வந்து வருமானம் வந்து இதில் வந்து பேஸ் பண்ணியில் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்கான நிலையான ஒரு வரி போடுவாங்க. ஸோ அதுக்குன்னு இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷனுக்குன்னு நிலையான ஒரு வரி இருக்கும். ஸோ அது வந்து பட் இது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு மேலே விதிக்கப்படக்கூடிய வரி தான். ஆனால் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம்லேருந்து ஒரு பாதி இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகித வரி விதிப்பு அப்படின்னு, ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து அதிகமாக வரவங்க வந்து ஸோ அதிக வருமானம் வந்து அவங்கள விட கம்மியான வருமானம் வாங்குறாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து தேய்மானம். ஸோ இதில் வந்து ஹையர் இன்கம் குரூப்ஸு அண்ட் லோயர் இன்கம் குரூப்ஸும் கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதோட இன்கம் வந்து கம்மி பண்ணுறது. ஓகேவா? அதுதான் வந்து தேய்வு வீத வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்வீத வரி விதிப்பு, அதாவது வருமானம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஸோ அதோட வருமானத்துக்கு ஏற்றவாறு தான் வந்து அவங்களோட வரியும் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்க்கு மேலே ஸ்டாண்டர்டாக போடப்படக்கூடியது. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து இதற்கான வரியை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேய்மான வரி, அதாவது அதிகமாக இன்கம் வச்சுருக்கவங்க அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கம்மியாக இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ஏற்றவாறு பே பண்ணுறாங்க. இது வந்து தேய்வு வீத வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்ரெசிவ் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வருமானம் அதிகமாச்சுன்னா டேக்ஸும் அதிகமாகும், அதுதான் இன்கம் டேக்ஸு. ப்ரொபோர்ஷனல் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாச்சுன்னா டேக்ஸ் வந்து கம்மியாகும், அதுதான் வந்து நிறுவன வரியை சொல்கிறாங்க. ரிக்ரெசிவ் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாச்சுன்னா எப்பயுமே வருமானம்
வருமானத்தில் வந்து மாற்றம் இருக்கும். அதாவது இன்கம் வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி வாங்குவாங்க, பணக்காரர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும், ஏழைகள்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அவங்களோட வரி விதிப்பு வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா விற்பனை வரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி காமிச்சிப்பாங்க. ஸோ இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து டேக்ஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சேமாக இருக்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இது ப்ராக்ரெசிவ் டேக்ஸில் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா வருமான வரியை சொல்லுங்கள். ப்ரொபோஷனல் டேக்ஸ் அப்படின்னா நிறுவன வரி. ரெக்ரெசிவ் டேக்ஸ்னால் சேல்ஸ் டேக்ஸ் கீழே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கருப்பு மணி. ஸோ கருப்பு பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் மணி. ஓகேவா? ஸோ கருப்பு பணம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செலுத்தப்படாத வரி பணத்தை தான் வந்து பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட இருந்து எந்த ஒரு கணக்குலையும் காட்டப்படாத மறைக்கப்பட்ட பணத்தை தான் வந்து கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் மணினா என்னென்னா ஸோ டேக்ஸ் வந்து பே பண்ணாதது, அதாவது வருமானத்துக்கு ஏற்றவாறு அதுக்கேற்ற மாதிரி வரி செலுத்தணும். அது செலுத்தாமல் அந்த மாதிரி கம்மியாக குறைச்சி போட்டு காமிக்கிறது, வருமானத்தை விட கம்மியாக டேக்ஸ் பே பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் பே பண்ணாமல் மறைக்கப்பட்ட வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து எந்த ஒரு கணக்கிலும் காட்டப்படாத பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் கருப்பு பணம் வந்து நம்ம இந்தியாவில் எப்படிலாம் வந்து வருது அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஆக்ட்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆன் பிளாக் மணி அண்ட் சேர்மன்ஷிப், வைஸ் சேர்மன்ஷிப், 2 former ஜட்ஜஸ் ஆஃப் ஆனர் சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த மாதிரி கருப்பு பணத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி படையே இருக்குது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னே வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்ஆக்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்ரஹென்சிவ் லா, அதாவது கருப்பு பணம் அப்படிங்கிற சட்டமே போடப்பட்டுள்ளது. 2015 வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அது பார்த்துக்கோங்க. என்ஆக்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்ரஹென்சிவ் லா, கருப்பு பணச்சட்டம். ஓகேவா? 2015 ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மல்டி ஏஜென்சி குரூப், சென்ட்ரல் போர்டு டைரக்ட் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஃபைனான்ஸ் இன்டெலிஜென்ட் யூனிட். ஸோ இவங்களாம் வந்து இந்த பணம் லீக்ஸ், ஸோ இது பண மோசடி இதெல்லாம் வந்து இவங்களாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதில் ஃபுல் ஃபார்ம்லாம் பார்த்துக்கோங்க. டிடிஏஏனா என்னென்னு கேட்பாங்க, டிஐஇஏனா என்னென்னு கேட்பாங்க. டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் ஆக்ட், FATCA. மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002 வந்து பண மோசடி சட்டம் வந்து 2002 இருக்குது. ஸோ அது வந்து 2015 திருப்பியும் போடப்பட்டிருக்கு. பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரொஹிபிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 போடப்பட்டிருக்கு. ஆப்ரேஷன் ஆன் கிளீன் மணி எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 31 ஜான்வரி 2017. லோக்பால் லோக் ஆயுத்துமே வந்து 2016. ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது வந்து 2016 போடப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து கருப்பு பணத்துக்காக நிறைய இது வந்து சட்டமே வந்து இயக்கியிருக்கு. நம்ம இந்திய அரசாங்கமே வந்து சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தது தான் வந்து இது எல்லாமே. ஸோ இதில் வந்து டிடிஏனா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, டிஐஇஏனா ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, FATCA. ஸோ ஒரு சட்டம் எப்போ கொண்டு வந்தப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க. பண மோசடி சட்டம் 2002 2015. பினாமி டிரான்சாக்ஷன் வந்து அதுவுமே 2016. ஆப்ரேஷன் ஆஃப் கிளீன் மணி அப்படிங்கிற இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க 2017 ஜான்வரி 31. லோக்பால் லோக் ஆயுத்தாவும் 2016. ஒழுங்குமுறை சட்டம், எதோட ஒழுங்குமுறை சட்டம், ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டதும் 2016. ஸோ பிளாக் மணி இதுவுமே வந்து 2015. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சுலாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாக் மணி கருப்பு பணத்துக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஷார்ட்டேஜஸ், அதே மாதிரி எந்த ஒரு லைசன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுனாலையும், அதே இண்டஸ்ட்ரீஸ் மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதாவது தொழில்துறையோட பங்கு தான் இதில் அதிகமாகவும் இருக்குது. கடத்தல் பண்ணுறது, ஸ்மக்லிங், அதே மாதிரி அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம், அதாவது நம்மளோட வருமானத்துக்கு ஏற்றவாறு இல்லாமல்
அந்த வரி வந்து அதிகமாகிறதுனால தான் இங்கே வந்து பிளாக் மணிங்கிறது அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்து இதோட காரணங்களாக அமையுது. ஸோ பார்த்துக்கோங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஸ்டாஜேஜ், லைசன்ஸ் இல்லாமல் போகிறது, இண்டஸ்ட்ரீஸோட இது. ஸோ கடத்தல் அதிகமாக இருக்கிறதுனாலும் இதெல்லாம் தான் இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. டேக்ஸ் எவாஷன், வரி ஏய்ப்பு, அதாவது ஒரு தனி நபரோ நிறுவனமோ இல்லைன்னா ஒரு அறக்கட்டளையோ இவங்க தான் வந்து சட்டவிரோதமாக எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ணாமல் இருக்கிறனால தான் வந்து வரி ஏய்ப்பு நடவடிக்கைகள்லாம் வந்து நடக்கப்படுது. அதாவது அவங்க வரி கட்டாமல் இல்லீகலாக பண்ணுறதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமைகள் வருது. ஓகேவா, ஸோ இது வந்து யாரெல்லாம் மேஜராக இந்த மாதிரி இதில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு நிறுவனம் வச்சுருக்கவங்க, அந்த அறக்கட்டளை, இவங்களாம் வந்து இந்த இல்லீகலாக பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வருமானம் வந்து குறைச்சி போடுறது. ஸோ வருமானம் அதிகமாக இருக்கும், ஸோ டேக்ஸ் பே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கம்மியாக டேக்ஸ் இதாகணும்னு சொல்லி வருமானத்தை கம்மியாக போட்டு வைக்கிறது. அதே மாதிரி செலவுகள் எல்லாம் உயர்த்தி காமிக்கிறது. அதே மாதிரி நிறைய மறைக்கப்பட்ட பணம் வச்சுக்கிறது. அதே மாதிரி நிறைய இதுக்கான செலவீடுகள்லாம் வந்து அந்த ரிப்போர்ட்டையே மாற்றி வைக்கிறது. ஓகேவா, ஸோ நிறைய கழிக்கிறது, அந்த டேக்ஸ் பே பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய இதை வந்து மாற்றி வைக்கிறது. அந்த ரிப்போர்ட்டை, அந்த செலவினங்களுக்கான இதெல்லாம் மாற்றி வைக்கிறது, பட்ஜெட், இதெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து காரணங்களாக அமையுது. ஓகேவா, இல்லீகல். ஸோ இதுக்கான அதுதான் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பண வீக்கம் ஏற்படுது, ஸோ மணியை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்லாம் இதெல்லாம் தான் வந்து டேக்ஸ் எவேக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறாங்க, வரி ஏய்ப்புக்கான இது. ஸோ இதனால் கருப்பு பணம் அதிகரிச்சுட்டு வர்றதுனால நிறைய அரசாங்கத்துக்கு வந்து ஸ்டார்டேஜ் ஆகுது. அவங்களோட ஃபினான்சியலாக அவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஸோ டாக்ஸேஷன் இதில் வந்து ஈக்குவாலிட்டி வந்து அந்த இடத்துல போடுது, அவங்களோட கொள்கைகளுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸேஷனோட பெனால்ட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அபராதமும் கட்டணும். இந்த மாதிரி மோசடி இதில் ஈடுபடுறவங்க வந்து அவங்களுக்கான தண்டனை என்னன்னு கேட்பாங்க. ஸோ 5 ஆண்டு காலம் வந்து சிறை தண்டனையும் அனுபவிக்கணும். ஸோ அட் த சேம் டைம் அவங்க வந்து அபராதமும் பே பண்ணணும். ஸோ இது வந்து ஃபைனும் இருக்குது அவங்களுக்கு. ஓகேவா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் 5 years இம்பர்சன் ப்ரிசன்மெண்ட் அண்ட் தென் ஃபைனுமே பே பண்ணணும். ஓகேவா, ஸோ வரிகள் செலுத்துறது வந்து ரொம்ப கட்டாயமானது. ஓகேவா, கவர்மெண்ட்டை ஸோ எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் கட்டாயமாக செலுத்தக்கூடியது. வரிங்கிறது நம்ம கட்டாயமாக அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடியது.